தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைய தினம் அது தொடர்பான தகவல் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. தேசபந்து குறித்து விசாரிக்கும் சிறப்பு குழுவில் 1, 24, 25, 26 சாட்சியாளர்களை நாளை முன்னிலைப்படுத்த அனுமதி, குறுக்கு விசாரணை செய்வதற்கும் ஏற்பாடு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மாத்தறை வெலிகம துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட 1, 24, 25 மற்றும் 26 இலக்க சாட்சியாளர்களை நாளை புதன்கிழமை காலை குழுவில் முன்னிலைப்படுத்தவும் அவர்களிடம் குறுக்கு விசாரணை செய்வதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் பிபி சூரசேன அனுமதி வழங்கினார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் பதவிக்கான அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் அவரது துர்நடத்தை ஆகிய காரணிகளை உள்ளடக்கிய வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு நேற்று திங்கட்கிழமை குழுவின் தலைவர் உயர்நீதிமன்ற நீதியரசர் பிபி சூரசேன தலைமையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கூடியது. எனவே இதன்போதுதான் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் சட்ட அதிபர் திணைக்களம் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுடன் தொடர்பட்ட சாட்சியாளர்கள் சம்பந்தமாக சத்திய கடதாசிகள் தொடர்பில் பிரதிவாதியான போலீஸ் மாதிபர் தரப்பின் நிலைப்பாடு குழுவின் முன்னிலையில் சட்டத்தரணி சஞ்சய் வீரவிக்ரமனால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த 1, 24, 25 மற்றும் 26 இலக்க சாட்சியாளர்களை நாளைய தினம் புதன்கிழமை இந்த குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இரு தரப்பிலும் கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் ஆராய்ந்த நீதியரசர் பிபி சுரசேன இந்த மாத்தறை வெலிகம துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான இந்த சாட்சியாளர்களை நாளை அழைத்து குறுக்கு விசாரணை செய்வதற்கும் அனுமதி வழங்கியிருப்பதாக